ஒரு விதமான ஈஸ் ஆஃப் ஆக்சஸை வந்து ஜாம்பவானுக்கு சொல்றாரு. அந்த ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் தான் அல்டிமேட்டான அந்த காலத்துல இருந்த கிரியா. ஸோ அந்த காலத்துல இருந்த கிரியா யோகமும் அந்த டைம் லைனுக்கு அது ரொம்ப நீண்ட காலம் செய்ய வேண்டியது. ஆனா அது சுருக்கி ஆஞ்சநேயருக்கு வந்து ஜாம்பவான் குடுப்பாரு. அப்படிதான் ஆஞ்சநேயர் அவர்களும் அந்த பிராக்டிஸை செஞ்சவர். ஸோ ஆஞ்சநேயர் அந்த பிராக்டிஸ்லாம் செஞ்சு அவர் அதெல்லாம் தாண்டி அந்த போருக்கு உள்ள முன்னாடிலாம் தயாராகி எப்படிலாம் போர் செய்யணும், அந்த கலைகள் கற்றுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக எப்படி இருக்கணும். அப்போ அது வந்து தெரியும். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கங்க. இங்கே வந்து கிரியாயோகம் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க ஃபஸ்ட்டு நான் ஜென்ரலாக வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். 18 இயர்ஸ் பயணம் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் இந்த கிரியா. ஸோ இது வந்து 18 வருஷம் 100% நீங்கள் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா மட்டும்தான் இது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 18 வருஷத்துக்கான ஒரு ஃபுல் கைடன்ஸை தான் வந்து இங்கே நான் வந்து எல்லாருக்கும் இனிஷியேட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து பர்ஃபெக்டாக பாபாஜியோடைய ஒரு ஒரிஜினல் ரூட்டை தான் நம்ம வந்து அவருடைய ரகசியமான டெக்னிக்ஸை தான் நம்ம இங்கே எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி மோர் தென் நிறைய விமன், நிறைய மென் எல்லாருமே வந்து இப்போ வந்து கிட்ஸுக்கும் ஒரு புது விதமான ஒரு மெடிடேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சு புரிஞ்சு ரியலைஸ் ஆகி வரவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்லிவிட்டு வரோம். இதுக்கு வந்து வேஷம் கட்டுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு ஆர்டிஸ்டிக்காலாம் நான் வந்து ஆர்டிஃபிஷியலாக பேசல. ஓகே, கிரியா அது வந்து கற்றுக்கணுன்றவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ அமுதான்ற ஒரு அட்மின் உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசி சீக்கிரமாகவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து எவ்ரிடே பர் டேவே வந்து நிறைய சோல்ஸ் ஜாயின் ஆகிட்டே இருக்காங்க. இங்கே ஸ்லாட்ஸ் வந்து ஃபுல் ஆகிட்டே வருது. ஸோ இந்த ஸ்லாட்ஸ் ஃபுல்லாகிறதுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சீக்கிரமாக ப்ரீ புக் பண்ணுற மாதிரி தான் இது. ப்ரீ புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ஒரு ஸ்லாட்டை நாங்கள் ஒதுக்கி உங்களுக்கும் ஒரு பேட்ச் ஐடி மாதிரி கொடுத்துட்டு ரெடி பண்ணிவிடுவோம். இல்லை அப்படின்ட்டோம் அப்படின்னா டிலே ஆக எடுக்க முடியாதுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் ஸ்லாட்ஸ் இருக்குது. இத்தனை பேரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹேண்டில் பண்ணி இத்தனை பேரை வந்து அக்கௌண்டபிலிட்டியாக நான் இருக்கிறதுனால ஸோ இவ்வளோ பீப்புளை தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, டவுட்ஸ்லேருந்தோ சரி எல்லாமே சரி. அதனால் அந்த ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் க்ளோஸ்ட். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாகவே நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணி உங்களுடைய கிரியா யோகா பேட்சை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது 18 இயர்ஸ் மாறும், திரும்ப சொல்கிறேன். ஆல்ரைட், கிரியா யோகத்தை பற்றி எப்படி ஜாயின் பண்ணணும்னு பேசியாச்சு. கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஆஞ்சநேயர் அவர்கள் பற்றி பேசுவோம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் வந்து அந்த அநாகத்த சக்கரத்தை திறந்து அவர் வந்து உள்ளுக்குள்ளே ஸ்ரீராமரை வந்து வச்சுக்கிட்டு சீதை ராமரை மட்டுமே குரு, அப்புறமா வந்து அந்த குருவோடைய மனைவி, இவங்க 2 பேர் தாய் தந்தை போல் அவர் வந்து 2 பேரும் கிழிச்சு காமிச்சார். இது என்னங்க ரெஃபரன்ஸ் அப்படின்னா, ஸ்ரீராமர் வந்து ஒரு நல்ல மனிதனுங்க. அந்த நல்ல மனிதன் எப்படிலாம் ஸ்ட்ரகிள் ஆனார். 14 வருஷம் வனவாசத்தில் போய்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் இல்லை அவர். ஸோ 18 வருஷம் அவர் அங்கே போயிட்டு கம்ஃபர்டபுள் ஜோனில் இல்லை. நிறைய பரீட்சைகள் அவருக்கு அவருடைய ஆத்மா கொடுத்து தான், அதான் யோக வசிஷ்டத்தில் தான் இருக்கும். அந்த ஆன்மா கொடுத்த அந்த பரீட்சைகளையும் கடந்து தாண்டி அவர் அந்த நிலைக்கு வந்து வந்திருக்கிறார். ஸோ இப்பேற்பட்ட ஒரு கடந்த நிலைக்கு வந்த ராமர் அந்த ஒரு நிலையை வந்து ஆஞ்சநேயரும் கஷ்டப்பட்டு அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு விதமான ஈஸ் ஆஃப் ஆக்சஸை வந்து ஜாம்பவானுக்கு சொல்கிறார். அந்த ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் தான் அல்டிமேட்டான அந்த காலத்தில் இருந்த கிரியா. ஸோ அந்த காலத்தில் இருந்த கிரியா யோகமும் அந்த டைம் லைனுக்கு அது ரொம்ப நீண்ட காலம் செய்ய வேண்டியது. ஆனால் அது சுருக்கி ஆஞ்சநேயருக்கு வந்து ஜாம்பவான் கொடுப்பாரு. அப்படி தான் ஆஞ்சநேயர் அவர்களும் அந்த ப்ராக்டிஸை செஞ்சவர். ஸோ ஆஞ்சநேயர் அந்த ப்ராக்டிஸ்லாம் செஞ்சு அவர் இதெல்லாம் தாண்டி அந்த போருக்கு உள்ள முன்னாடிலாம் தயாராகி எப்படிலாம் போர் செய்யணும், அந்த கலைகள் கற்றுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக எப்படி இருக்கணும். அப்போ அது வந்து பாடியில் ஹெவி நியூரான்ஸும் அஷ்டமா சித்தியை பெற வேண்டியது இருக்குது. அந்த அஷ்டமா சித்தி பெறணும்னா அந்த சிரஞ்சீவி நிலைக்கு நம்ம போனால் தான் நம்மளால் போருக்கே போக முடியும். அப்படி தான் அவருடைய விதியை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே போருன்றது 2 பக்கமாகவும் இருக்குது. உள்ளுக்குள்ளேயும் நடக்குது, வெளியிலையும் நடக்குது. இது 2த்துக்கும் அவர் ரெடி ஆனால் தான் அவருடைய லைஃபே வந்து முழுமையடையும். ஸோ அப்படி தான் அவர் சிரஞ்சீவி ஆனாருங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயர் தெய்வம் வந்து கடவுள், அவர் வந்து தைரியத்துக்கான ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இவங்க எல்லாருமே வந்து செஞ்சது என்ன ப்ராசஸ், அதுதான். இந்த ப்ராசஸ் நம்ம கடைபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் அடுத்த படியே வந்து யோசிக்க முடியும். அடுத்த படிக்கான ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து சிந்திக்க முடியும். இது வந்து உணர்ந்தால் தான் உங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆன்மீகத்தை ரிலேட் பண்ணிப்பீங்க, மூட நம்பிக்கையை ரிலேட் பண்ண மாட்டீங்க. ஸோ இது சொல்லி விடைபெறேன். ஹரி ஓம். நன்றி.